17 நாடுகள் 23 விருதுகள் சமீபத்தில் லிப்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட மிகப்பெரிய அவார்டான வாய்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். இந்த விருதெல்லாம் வாங்கலாம் நினைச்சாரு, கண்டிப்பா வாங்கிடுவாரு. மிகப்பெரிய கைத்தறி கொடுங்க இதற்காக. நல்ல மனிதர். ஆனா வாங்க அவரை பத்தி சொல்லுப்பா, என்ன பத்தி சொல்றேன், அவரை பத்தி சொல்லுப்போம். இதை பத்தி சொல்லணும். அந்த பேர் தான் மைக்கிலே. மாநகராட்சியில் வர ஒட்டுமொத்த வெஹிக்கிளையும் வாயிலே விடுவாப்ல. நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவர் ஒரு நாள் இவரை பத்தி எந்த அளவுக்கு ஒரு வாய்ஸ் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கிங்கனா. ஒரு நாள் வந்து வீட்டுக்கு போயிட்டு கரண்ட் இல்ல, சாவி ஓட்டைக்கு பதிலாக கரண்ட் பாக்ஸ் ஓட்டை போய் ஷாக் அடிச்சு கீழே விட்டாரு. அப்போ கூட ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடல, இப்படியே கை வச்சு ஓன்னு கத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சவுண்ட் எஃபெக்ட் அவர் பண்ணுவாரு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல மனிதர். ஓகே ஓகே தம்பி, வந்தவொடனே ஆரம்பத்தி கல்யாணம் காதலை பத்தி ரொம்ப நீங்க விருப்பா சொன்னீங்க. ஆமா, அதை பத்தி மக்கள் சார்பா நான் ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். என்ன கொஸ்டின் கொண்டு கேட்கலாமா? மக்கள் சார்பா தான் கேளுங்க. ஓகேயா? பிரச்சனையில இப்ப இந்த டவுட்லாம் தேவையாடா? ஆமா கேட்கிறேன், மக்கள் கேட்டு சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா, லவ்வுக்கும் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்? இது லவ் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்? லவ்ன்றது யூடியூப்ல ஒரு ஆடு மாதிரி பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் கல்யாணம்ன்றது விஜய் டிவில ஒரு ஆடு மாதிரி பிடிக்கலனாலும் பார்த்துதான் ஆகணும், வாழ்ந்துதான் ஆகணும். ஆஹா ஆஹா ஆஹா. இது இன்னொரு விதமா சொல்லணும்னா, லவ்ன்றது கடலை மாதிரி நினைச்சிட்டு போவோம், கல்யாணம்ன்றது சுனாமி மாதிரி மொத்தமா முடிச்சுட்டு போயிடும். ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே, லவ் மேரேஜ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? லவ் மேரேஜ் முன்னாடி லவ் பண்ண பொண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டினா அதிசயம், இப்ப லவ் பண்ண பொண்ணுக்கு தாலி கட்டினாலே அது மிகப்பெரிய அதிசயம். ஆஹா, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி ஓகே, சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க மாட்டீங்க பாருங்க. என்ன அம்மாக்கும் ஒய்ஃப்க்கும் என்ன வித்தியாசம்? எது? அம்மாக்கும் ஒய்ஃப்க்கும். ஆமா, சாப்பிடுறான்னு ஆர்டர் போட்டா அது அம்மா, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போடான்னு சொன்னா அதுதான் ஒய்ஃப். இதெல்லாம் ஜாலியா ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணலாம். பேசாதீங்க, வாங்க இங்க. இப்பெல்லாம் பேசாதீங்க. ஐ லவ் யூ ப்ரோ, ஐ லவ் யூ தம்பி, இப்பெல்லாம் பேசாதீங்க. ஆக்சுவலி நீங்க மேரேஜ் பண்ணி பாருங்க. கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேச போடுவேன். நான் இல்ல, அடுத்த மைக்கு தான் கேட்க போறாரு. இல்ல நீங்க மேரேஜ் பண்ணி பாருங்க. வீட்டை தேடி பெட்டை தேடி காஃபி வரும், சந்தோஷம் வரும், டீ வரும், எல்லாமே வரும். பெட்டை தேடி காஃபி வரும், டீ வரும், சந்தோஷம் வரும். ஆனா நீங்க தேடாமலே உடம்புக்கு பிபி வரும், சுகர் வரும், கொலஸ்ட்ரால் வரும், எல்லாமே வரும். நம்ம தான் தனித்திருப்போம், வைத்திருப்போம். அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வீட்டுல தனித்திருப்போம். என்னன்னா கரெக்டா சொன்னப்பா.